ஹாய்டா. மாஃபியா. எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். கான்ட்ராக்ட் மேரேஜ் ரொம்ப அந்த பெருசாக போகுதுன்னு கான்ட்ராக்ட் மேரேஜ், மாஃபியா, இப்படி ஒரு 2 3 எஃப்எஃப் வந்து நான் கொஞ்சம் சுருக்கி இருக்கேன். எனக்கு புரியல, ரொம்ப லாங்காக போகுது அப்படிங்கிறதுனால நான் அதை சுருக்கி இருக்கேன்றதுனால புரிய மாட்டேங்குது. சட்டுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா நல்லா இருக்கணும்ல. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டாக அப்படி இருக்கணும். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு அது ஒரு ஃப்ளோவில் வரணும் இல்லையா? ஸோ அந்த ஃப்ளோ வந்து நான் சுருக்கி இருக்கிறதுல வரல. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் மாற்றி போட கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, இப்போலாம் வந்து டைமே இருந்தாலும் வீடியோ இப்படி இருக்கு, அட போட அப்படிங்கிற மாதிரி உக்காந்துருக்குதா இருக்கு. வீடியோ போடாமலும் இருக்கவும் முடியாது. அதனால நான் ஒன் ஷர்ட் நான் ஜென்னதை நான் போட்டுட்ருக்கேன். அந்த மாதிரி இப்போ ஏதோ கொஞ்சம் ஃப்ரீ, எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு வீடியோ போடுவேன், கண்டிப்பாக போடுறேன். நடுவில் மாஃபியா, கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் தெரியல, ஆனால் மாஃபியா வரும் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கேட்குற உங்களுக்கு செம்ம கோவம் தெரியும். ஆனால் ஸ்டாப் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஆல்ரெடி நிறைய எஃப்எஃப் வந்து ஸ்டாப்லே இருக்கு. கண்டிப்பாக இதெல்லாம் ஸ்டாப் பண்ணவே மாட்டேன். நிறுத்திட்டுன்னு வச்சுக்கிங்களா, அவ்வளோதான். எனக்கு போடுறது இன்ட்ரெஸ்டே வராது. கண்டிப்பாக கண்டினியூ பண்ணிடுவேன். ஐயோ வருது. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். மாஃபியா பூனை பார்த்துலேருந்து அப்படி பார்த்துடலாம். இப்போ வி உங்கள் ரூமில் உங்களுக்கு மேலே அப்படி படுத்துட்ருக்கான். நீங்கள் வீயை பார்த்து ஏன் நான் டேட் பண்ணலாமா? நிம்மதி உங்களை பார்க்குறான். நீங்கள் தான் சொன்னீங்கல்ல எனக்கு அதெல்லாம் தெரியல அப்படின்னு. நம்ம எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக அப்படி பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஓகே சொன்னால் நம்ம டேட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி அந்த லவ் யூ நீங்கள் டேட் பண்ணால் வரும்ல உங்களுக்கு? நான் சொல்ல நான் சொன்னேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த லவ் யூ சொல்ல வேண்டாம், நீங்களாக ஃபீல் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அவன் கண்ணையே பார்க்க அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. உங்களை பிடிச்சிருக்குது உங்களை பார்த்த அன்னைக்கு. ஸோ உங்களை கிஸ் பண்ணா அந்த ஃபீல் வேறு மாதிரி இருந்தது. ஸோ அப்போ அவனுக்கு லைஃப் லாங் உங்கள் கூட இருக்கணும்னு தோணி இருக்கும். ஸோ அதனால தான் உங்களை கல்யாணமே பண்ணான். அவனுக்கு இந்த லவ் யூ, இந்த ஃபீலிங்ஸ் இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. நீங்கள் இப்படி கேட்க சரி நீ சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் சிரிச்சிட்டே அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்போது நாளையிலேருந்து கண்டினியூ பண்ணலாம். சரி, ஓகே, எனக்கு டைம் ஆச்சா, நான் போகிறேன். இப்படி உங்கள் மேலேருந்து எழுந்துக்கும் போதும் அவனை கிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு பண்ண ப்ராமிஸை மறக்காதீங்க. அவன் அவங்களே பார்க்குறான். என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கீங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. பட் டெய்லி நம்ம எவ்வளோதான் சண்டை போட்டாலும் டெய்லி என்னை பார்க்க வந்துடணும். ஒரு நாள் வரலனாலும் நான் உங்களை அவ்வளோ மிஸ் பண்ணுவேன். சரிடி ரசகுல்லா, சரி அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. கீழே பார்த்து சொல்லிட்டு போகிறான். ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் இருந்த உடனே பெட்ஷீட் வச்சு கவர் பண்ணிக்கிறீங்க. அவன் சிரிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு விண்டோ கிட்ட போகிறான். நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே சொல்லிட்டு பெட்ஷீட் ஜஸ்ட் வரைக்கும் பிடிச்சிட்டு பெட்லேருந்து கீழே இறங்குறீங்க. ஜஸ்ட் உங்களால் முடியல. அவன் வந்து உங்களை ஹோல்ட் பண்ணிட்டு என்ன இல்லை கொஞ்சம் பெயினாக இருக்கு அப்படின்னு அவன் மேலே அப்படியே சாஞ்சிக்க, நேற்று மாதிரி எதுவும் பண்ணலையேடி, ஆனாலும் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு அவன் மேலே வந்து எழுந்து நின்று ஷர்ட் பட்டனெல்லாம் அவன் நெக் வரைக்கும் போடுறீங்க. எதுக்கு அப்போ எழுந்து வந்த
ம். ஷர்ட் பட்டன் போடவா வந்த? ஆமா. ஏ, உங்களை பார்த்துட்டே இருக்கான். ஜெலசி லெவல் உனக்கு ஏறிக்கிட்டே வருதுடி. உங்களை விடவா? அப்படி சொல்லிட்டு எல்லா பட்டனும் போட்டு முடிச்சுட்டு, இதுக்கப்புறம் நீங்க இப்படிதான் ஷர்ட் பட்டன் போடணும். சும்மா இந்த 4 பட்டன், இந்த 3 பட்டன் மட்டும் போட்டுட்டு ஃபுல்லா இந்த செஸ்ட்லாம் காட்டிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். சிரிக்கிறா. எனக்கு அது பிடிக்கல. சரிடி, இப்போ நீ ஓகேவா? ரொம்ப முடியலையா? டேப்லெட் மறந்துட்டீங்களா? நானே ஒரு டாக்டர் தான். நீ டாக்டரா இருந்தாலும் உனக்கு டேப்லெட் கொடுக்கணும். ஏன்னா நான் உன் புருஷன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்ல அவனும் சிரிச்சுட்டு விண்டோல இருந்து கீழே ஜம்ப் ஆகுறான். கவனமா போங்க அப்படிங்கிற மாதிரி அவனை பாக்குறீங்க. போயிட்டு பைக் எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணி யூ டர்ன் பண்ணிட்டு திரும்பி உங்களை பாக்குறான். நீங்க பாய் சொல்ல அதுக்கப்புறம் தான் அவன் அங்கிருந்து கிளம்புறான். இங்க ஜேகே ரூம்ல அந்த சிஸ்டம்ல உங்க அக்கா போட்டோ தான் இருக்கு, பார்த்துட்டே இருக்கான். அவன் மைண்ட்ல நிறைய ஓடிட்டே இருக்கு. திடீர்னு எங்கிருந்து எவன் வந்து அட்டாக் பண்ணதோ, அட்டாக் அப்படின்னு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தா கண்டிப்பா அது ஜேகேக்கு தெரிஞ்சிருக்கும். எதுவுமே தெரியாம திடீர்னு இப்படி அந்த சூட் அவுட் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி பாக்குறான். தியாங் ஏன் அந்த காட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு காரை ஸ்டாப் பண்ணான். அவன் அலர்ட் ஃபிக்ஸ் பண்ணது ஜேகேக்கு மட்டும் ஏன் வரல? ஆனா அந்த இன்சிடென்ட்ல அந்த பொண்ணு மட்டும் எங்க போனா? அங்க போன வி அடிபட்டு கார்ல இருந்திருப்பான். அவனை தூக்கிக்கிட்டு யான் வந்திருப்பான். நெக்ஸ்ட் ஜேகே அங்க வந்திருப்பான் இல்லையா? அந்த பொண்ணு எங்க போனா? வி கூட போல, அந்த காட்டுக்குள்ளவும் இல்லை. அவ எங்க போனா? அந்த யான் சொல்றத வச்சு பார்த்தா அந்த பொண்ணு காட்டுக்குள்ள இருந்திருக்கணும். பட் நம்ம கண்ணில் மட்டும் எப்படி படல? இதுக்கும் மேல அந்த பொண்ணோட சிஸ்டர் ஒரு போலீஸ். அதுவும் அவ ரீசண்டா போலீஸ் ஸ்டேஷன் போல. ஃபிஷ்ஷியா இருக்கு. என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம இந்த வி ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கான். அதுவும் அவளை கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளையும் நம்பாதடானா கேட்கவே மாட்டான்றான். அப்படிங்கிற மாதிரி பல்ல கடிச்சிட்டு பொண்ணுன்னு வரும்போது ஏண்டா உன் மைண்ட் வேலை செய்ய மாட்டேங்குதோ அப்படி அவன் கடுப்புல அந்த மவுஸை கிரிப்பா பிடிச்சி உங்க சிஸ்டர் போட்டோவே பார்த்துட்டு இருக்கான். அழகா இருக்கா? பின்னாடி சுத்துறியாடா? இதை விட நல்ல பொண்ணுங்கள்லாம் நீ பார்த்துருப்பி. அப்படி திங்க் பண்ணும்போது வி சொல்லியிருப்பான் ஒரு வாட்டி, அவ என் பின்னாடி வரலடா, நான் தாண்டா அவ பின்னாடி சுத்துறேன். அது திங்க் பண்ணிட்டு என்னமோ பண்றா. ஏண்டா வி இப்படி இருக்க? யான் நெக்ஸ்ட் யான் உள்ள வரான். இந்த பொண்ணு தூக்க என்ன ஏற்பாடு பண்ணீங்க? இல்லை சார், மார்னிங் தான் தூக்கணும். மார்னிங்கா? அது வரைக்கும் என்னடா கழட்டிட்டு இருக்கீங்க? நான் இப்பவே தூக்கணும். ஏய், சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியலையா? அது இல்லை சார், நாங்கள் அவளை தூக்க தான் போனோம். அப்புறம் என்ன கொட்டை விட்டுட்டீங்களா? ஒரு பொண்ணு தூக்க முடியாது உங்களால? இல்லை சார், நாங்கள் சொல்ல வர்றது முதல்ல கேளுங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். தேங்க்ஸ் சார். அந்த பொண்ணு கூட பைக்கில் வெளியே போயிட்டார் சார். அடங்கோத்த இவனே எல்லாத்துக்குமே கட்டு போட்டுட்டு நின்றுட்டு இருக்கான். சரி, எப்போ தூக்குறதா இருக்கீங்க? மார்னிங் பிளான் இருக்கு சார் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது வியோட பைக் சவுண்டு. ஸோ அதை கேட்டுருச்சு. வி வந்துட்டான். விக்கு இந்த மேட்டர் தெரிய வேண்டாம். சார் அப்படி சொல்லிட்டே பிளானிங் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது வி ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வர, நீங்கள் உள்ளே தானே இருந்திருப்பீங்க. உள்ளே வரும்போது அவன் ஃபஸ்ட்டு உங்களை தான் பார்க்குறான். அண்ட் டே, நீ என்ன இன்னும் உயிரோடு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டே வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணி ஸ்டாண்ட் போட்டு கீழே இறங்குறான். நீங்களுமே வியை பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. ஆமல்ல? ஐயோ, வி சார் இருக்கிறது மறந்துட்டோம். என்ன பண்ணுறது அப்படி உங்கள் கையை போட்டு பிசைஞ்சிட்டே இருக்கீங்க. பிகாஸ் ஒரு பெரிய பிளானை போட்டீங்க.
ஜேக்கு பிடிக்க வி இருக்கான். அப்போ தூக்குனா ஜேக்கு தூக்கும் போது வியும் சேர்த்து தூக்கிடுவாங்கல்ல. அது இப்போதான் உங்களுக்கு ஞாபகம் வருது. நம்ம இப்போ வீசற மருந்தோம். ஆமா, ஜேக்கு தூக்கிட்டு போகும்போது இவரையும் தூக்கிட்டு முட்டாளோ ஒய்ய நீ என்ன பண்றது அப்படி நீங்க புலம்பிட்டே விய ஒரு பயத்தோட பார்க்க வி அவன் பைக்ல இருந்து இறங்கி உங்ககிட்ட வரான். டேன், நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? எப்பவுமே இது மாதிரிலாம் பேசினா கொஞ்சம் பயந்து லேடிஸ் வாய்ஸ்லாம் வெளில வரும் இல்லையா, கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா அப்படி நின்றுட்டு உங்க மைண்டுக்குள்ள வி எப்படியாவது இங்கிருந்து வெளியே அனுப்பணும் அந்த ஒரு திங்கிங். வி உங்களை பார்க்குறான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கு. டேய், நான் பேசுறது உனக்கு அகைன் காதில் விளையா? என்னடா ட்ரீமில் இருக்கியே என்ன? சரிங்க பாருங்க, இங்கேருந்து போன்னு சொன்னால் டவுட் வருமே. சார் சாப்பிட்டீங்களா? டேய், நான் உன்னை கேட்டேன், நீ திருப்பி என்ன கேட்குறியா? நீ எப்படி உயிரோடு இருக்கன்னு கேட்டா, ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி எப்போவும் உங்கள் பேக்கப் பிடிப்பான் இல்லையா. ஸோ உங்கள் பின்னாடி வரும்போது நீங்கள் திரும்பி சார் நீங்கள் வேணாலும் ஒன்று பண்ணுங்க, வெளியே போய் சீக்கிரமாக சாப்பிட்டு வரீங்களா? சீக்கிரமாக வேண்டாம், முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் லேட்டாக வரீங்களா? உங்களே பார்க்குறான். வீக்கி உங்ககிட்ட பிடிச்சதே அந்த சைல்டிஷாக ஒரு மாதிரி பேசி கேர்ள் வாசில் நிறைய இருக்கும் உங்ககிட்ட இந்த குட்டி குட்டியாக உங்களுடைய நேச்சர் அது இப்போ இல்லை, கொஞ்சம் சீரியஸாக இருக்க மாதிரி இருக்கீங்க. ஏன் எதனா ப்ராப்ளமா? கண்டுபிடிச்சிட்டனா? இல்லை கண்டுபிடிக்கல சார் அப்படின்னு வி கிட்ட பேச வர வி அந்த போலீஸ்காரன் பொண்ணு கழட்டி விட்டல, ஜேகே உன்னை எதுவும் பண்ணலையா? முன்னதான் இல்லைன்னு தலையாட்டிட்டு சார் இங்கே பாருங்க, இப்போ எங்கே போயிட்டு வந்தீங்க? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க? அதே போல் இதுக்கப்புறம் உங்களால் வெளியெல்லாம். டேய் என்னாச்சா? அப்போலாம் ஆஃப் மென்டலில் தான் இருப்பேன், ஃபுல் மென்டல் ஆகிட்டியா அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட பேசவே இல்லை. அவனுக்கு அந்த க்யூட்னஸ் தானே பிடிக்கும். ஸோ அந்த க்யூட்னஸ் உங்ககிட்ட இல்லை, அதனால் புரிஞ்சுக்க முடியுது ஏதோ ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. சரி ஜேக்க வாலா அப்படின்னு அவன் புரிஞ்சுக்க முடியுது. பட் உங்ககிட்ட பேசவே இல்லை. அவன் ஸ்ட்ரெயிட்டாக ஜேக்கு ரூமுக்குள்ளே போக அவ்வளோதான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மொபைல் எடுத்து இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணோம், நீங்கள் போட்ட பிளானை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்துகிட்டு டக்குன்னு வெளியே போனால் கண்டுபிடிச்சிருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. வி ஸ்ட்ரெயிட்டாக அவன் ஜேகே ரூமுக்குள்ளே போகிறான். ஜேகேவை பார்க்க ஜேகேவும் யானும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க இந்த டைம் வி உள்ள போகிறான். அந்த சிஸ்டமில் இன்னும் உங்கள் சிஸ்டரோட ஃபோட்டோ தான் பெருசாக இருக்கு. வி உள்ளே போகிறத பார்த்துட்டு ரெண்டு பேரும் அப்படியே பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா வி என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கான். சிஸ்டம் பின்னாடி அவன் பின்னாடி நின்றுட்டு இருக்கிறதுனால சிஸ்டமில் அவள் ஃபோட்டோ இருக்கிறதுனால வி பார்க்கல. பட் அந்த டேபிளில் ஜியா ஃபோட்டோவோட அவளுடைய பயோடாட்டாவே அங்கே தான் இருக்கு. ஸோ அதை வி பார்க்காம யானையும் ஜேகேவும் பார்க்குறான். ஹே என்ன அப்படி பார்க்குறீங்க? என்ன ஏதோ சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா என்ன? ஆமாண்டா. எங்கேருந்து வர? அது ஒன்றும் இல்லை ஜேகே, சும்மா வெளியே தான். எங்கே போன? ஜெயா அதை விட, நீங்கள் ஏதோ பேசிட்டு இருந்தீங்களா? என்ன பேசிட்டு இருந்தீங்க? சரி வி இங்கே வா அப்படிங்கிற மாதிரி ஜிகே வியை கூப்பிட்டு சேரில் உட்கார வச்சுட்டு யானை பார்த்தா சிஸ்டமை பாரு அப்படிங்கிற மாதிரி அவன் கண்ணை காட்ட இப்போதான் யான் சிஸ்டம் பார்க்குறான். டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு மேலே பேப்பர்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதை எடுத்து ட்ராவில் வச்சுட்டு அவன் வியை பார்க்க ஜேகே வி ரீசெண்டாக ஒரு ஷூட் அவுட் ஒன்று நடந்ததுல, ஸோ யார் மேலாவது உனக்கு டவுட் இருக்கா அப்படி கேட்க வி நல்லா திங்க் பண்ணி பார்த்துட்டு இல்லைடா எனக்கு யாருன்னு தெரியல, மேபி நீ ஒரு பொண்ணு பிடிச்சிட்டு வந்து வச்சுட்டு இருந்தல்ல அதனால கூட இருக்கலாம், போலீஸ் ஏதாவது சம்மந்தப்பட்டிருப்பாங்க அந்த பொண்ணால் இருக்கலாம், ரீசெண்டாக கூட நம்ம கண்டெய்னர் எல்லாம் போலீஸ்கிட்ட சிக்கிச்சு, ஸோ அதில் எதையாவது க்ளூ கண்டுபிடிச்சி பின்னாடியே வந்திருக்கலாம்டா. உனக்கு டவுட் இருக்குல்ல போலீஸுன்னு?
ஏண்டா உனக்கும் டவுட் இருக்கா போலீஸ்னு? போலீஸ்னு டவுட்டு இருக்கு. அதுவும் உன்னால. என்னாலையா? நான் என்னடா பண்ணேன்? டேய் ஜேகே, அகைன் என்னால் சந்தேகப்படுறியா? ஹே இல்லை இல்லை, உன்னாலனா உன்னால இல்லை, உன் கூட இருக்க யார் மொழியாவது. என் கூட இருக்கிறதா? என் கூட யாரு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு, நீங்க தானடா என் கூட இருக்கீங்க. சொல்ல மாட்டேன். சரி அது விடுவி. உன்கிட்ட ஒன்று கேட்கட்டும், உண்மையை சொல்றியா? டேய் இதை சொல்றதுக்கு என்னடா உண்மையை பொய்யே கேளுடா. அன்னைக்கு ஷூட் அவுட் நடந்ததுல? ஆமா. அப்போ ஏன்டா நீ அலர்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு மட்டும் வரல? அப்படி சொல்லும் போது அதுக்கான ரீசன் யானுக்கும் தெரியும், வீக்கும் தெரியும். பிகாஸ் அந்த இடத்துல ஜியா இருந்திருப்பா, சாரி ஒயன் இருந்திருப்பா. ஸோ ஜிகே வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு வேணும்னே வி தான் அதை ஸ்டாப் பண்ணியிருப்பான். ஸோ அதை ஜேகே கிட்ட சொல்ல வேணாம் அப்படி சொல்லிட்டு. தெரியலையே, ஏன்டா இது திடீர்னு கேட்குற? ஏன் உனக்கு அந்த அலர்ட் வரலையா? அப்படி சொல்லும் போது வி சைலண்ட்டாக அவனை பார்க்க, டி உண்மையாக தான்டா, ஏன்னு எனக்கு தெரியாதா, உனக்கு வரலையா? எனக்கு மட்டும்தான் வரல. இந்த குடோனில் இருக்க இப்போ வந்தா பாரு, அண்ட் அவனுக்கு கூட வந்ததோ, பட் எனக்கு வரல. அப்படி சொல்லும் போது தான் நீங்கள் ஒரு ஆள் இருக்கீங்க, ரிட்டர்ன் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கிக்கு இப்போதான் ஞாபகம் வருது. அவன் அதை திங்க் பண்ணிட்டு, ஆமாம்ல ஆன் வந்தான்ல, இது நம்ம எப்போ கவனிக்காம பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிட்டே இருந்து அப்படி ஸ்டாப் ஆயிட்டு. யான் ஆனாங்க? அவனா சார்? அவன் வெளில இருக்கான் சார். ஓ வெளில இருக்கானா? இருக்கான் சார் அப்படின்னு ஜேகே யான் கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது வி இதை டைவர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, டேய் ஜேகே உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? இவ்வளோ நேரம் எனக்கு கொஸ்டின் மேலே கொஸ்டின் பண்ணிகிட்டே இருந்தல்ல அப்படி சொல்லிட்டு வி எழுந்து நிற்க, ஜேகே அவனை பார்த்து, என்னடா என்ன கேட்கணும்? அவனுக்கு ஆன் மேலே ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா? என்னடா பைத்தியம் மாதிரி வளர, அவன் பையன். சரி ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா? டேய் அவன் பையன் தான் சொன்னேன், அவன் பையன் எனக்கு தெரியாதா? கேட்கறதுக்கு பதில் சொல்லு, ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்டான். டேய் என்ன வளர்ற, பைத்தியமாடா நீ? அப்புறம் ஏன்டா அவனை எதுவும் பண்ணாம சும்மா அவனை விட்டுட்டே இருக்க? உன்னை சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். சும்மா யாராவது உன்னை முறைச்சாலே அவங்களை இது வரைக்கும் நீ சும்மா விட்டதே கிடையாதா? உன் கையில செத்தவங்கள கணக்கே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு மர்டர் பண்ணியிருக்கடா. இவன் சின்ன ஒரு கொசுறு, இவனையே உன்னால கொல்ல முடியல. ஜேகே அப்படியே ஸ்டாப் ஆயிட்டான். என்னடா ஏன் உன்னால கொல்ல முடியல தெரியல? அவன் திங்க் பண்ணிட்டு இருக்கான். நீ திரும்பி, யான் நான் இங்கிருந்து போயிட்டதுக்கு அப்புறம் என்னென்ன நடந்ததோ அப்படின்னு யான்கிட்ட கேட்க, யான் ஃபுல்லாத்தையும் சொல்றான். அவங்கள கட்டி போட்டது, அதுக்கு முன்னாடி நீங்க ஜேகேவை அட்டாக் பண்ண பார்த்தது, ஒன் நைட் ஃபுல்லா உங்களை ஒரு ரூம்ல வச்சுட்டு இருந்தது, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணது, அகெயின் இப்போ ஏதோ ப்ரூஃப் எடுத்துட்டு வந்து நீங்க ஜேகே முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்க, அது அப்படி சொல்லிட்டு எல்லாமே யான் சொல்லிட்டு ஜேகேவை பார்க்குறான். ஜேகே சொல்ல வேணாம் தானடா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி முறைக்கிறான். அவனை ஏன்டா முறைக்கிற? யான்ட்ட நீ அடி வாங்கியிருக்கியா? டேய் எனக்கு தெரிஞ்சு அவன் சாவு இன்னைக்கு இல்லைன்னு தோணுச்சு, அதனால தான் அவனை விட்டு வச்சிருக்கேன். இப்படிலாம் சொல்லி நீ உன்னையே ஏமாத்திக்கிறிய ஜேகே? டேய் என்னடா உளர்ற, நீ திங்க் பண்ணி பாரு, உனக்கே புரியும். அப்படி சொல்லிட்டே அவன் அந்த ரூம்ல இருந்து வெளில போறான். ஜேகே மெதுவா திரும்பி யானை பார்க்க, யான் சாரி சார், சார் தான் கேட்டாரு, நான் சொல்லனாலும் எப்படி இருந்தாலும் அவருக்கு தெரிய செய்யல சார். வெளியே போ. யான் ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்குறான். ஆனங்க வெளியே, நான் கூப்பிட்டேன்னு கூப்பிடு. யானும் வெளில போயிடுறான். இங்க வி ஓகே அவனை ஏமாத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஓ ரசகுல்லா, உன்னை காப்பாற்ற நான் என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்கேன்.
ஃபஸ்ட்டு இந்த ஜேகேக்கு புரிய வச்சு உன்னை அக்செப்ட் பண்ணி வைக்கணும். 2 பேரும் அதில் மீட் பண்ண வைக்கணும். ஜேகே உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உன்னை எதுவும் பண்ண மாட்டான். சீக்கிரமா உன்னை ஜேகே முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ணும் போதே உங்களோட தாட் தான் நீங்கள் தானே போட்டு விட்டுருப்பீங்க. ஸோ அவன் சிரிச்சுட்டே ரிமூவ் பண்ணிட்டு குளிக்கிறான். பாடியிலலாம் பைட் மார்க்கு ஆல்ரெடி இதெல்லாம் இருந்திருக்கு. பட் அவன் அதெல்லாம் ஃபீல் பண்ணதே கிடையாது. பட் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் அந்த இடம்லாம் கை வச்சு ரப் பண்ணி தேய்ச்சி குளிச்சு ஒரு டவல் ஒன்று வேர் பண்ணிட்டு பெட்டில் வந்து படுத்துட்டு மொபைல் எடுத்துகிட்டு ஓகே நேற்று எங்கே போகணுன்னு சொன்னாலே டேட்டிங் பண்ணணும். ஆமாம், டேட்டிங்னா என்ன பண்ணணும் அங்கே போயிட்டு எங்கே போகணும் முதல்ல அப்படின்னு அவனுக்கு எதுவுமே தெரியல. ஃபஸ்ட்டு இதை யார்ட்டையாவது கேட்கணுமே அப்படின்னு அவன் திங்க் பண்ணிட்டு இருக்க ஒரு மெசேஜ் வருது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா மார்னிங் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன், சீக்கிரமாக வரணும் அப்படின்னு இருக்கு. அவன் அதுக்கு ஹார்ட்லாம் போட்டு கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரிப்ளை பண்ணுறான். இங்கே ஜேகே ரூமில் நீங்கள் என்ட்ரன்ஸில் நின்றுட்டு எதுக்கு இவன் கூப்பிட்டான், எதுனா டவுட் வந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கால் எடுத்து வச்சுட்டு உள்ளே வர இங்கே ஜேகே லைட்டாக ஒரு நூல் அசைஞ்சாலும் அவனுக்கு கரெக்டாக மைல்யூட்டாக அதெல்லாம் அப்படி இது பண்ணுவான். இப்போ நீங்கள் வர சவுண்டு கேட்டு லிசன் பண்ணி அது நீங்கள் தான் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிவிட்டு திரும்பி கூட நிற்கல, அப்படியே நின்றுட்டுருக்கான். நீங்கள் ஜேகே பின்னாடி இருக்கீங்க. இப்போவே ஏதாவது கட்டிச்சோம் கண்டிப்பாக இவனை போட்டு தள்ளிடணும். இவ ரூமில் தான் எக்கச்சக்க கன்று இருக்குமே, எங்கே பொண்ணுத்தையும் காணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ரூமையே சுற்றி தேடிட்டுருக்கீங்க. அவன் திரும்பி நின்றுட்டுருக்கான். பட் நீங்கள் தான் வரீங்க. உங்கள் ஃபுட் ஸ்டெப்பை வச்சு அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். டேபிளில் பிளேட்டில் ஒரு நைஃப் இருக்குது. ஸோ அந்த நைஃப் எடுத்துட்டு இவனை குத்தி இங்கே கொன்னுட்டா எல்லாம் ப்ராப்ளமும் முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜேகே கிட்ட பொறுமையாக வரீங்க. ஜேகே இவ்வளோ நேரமாக அவன் ரூம்குள்ளே வந்துட்டேன்னு சொல்கிறதுக்கு பிகாஸ் பொண்ணு வயசில் பையன் வயசில் அப்படிலாம் பேசுவேங்க இல்லையா. ஸோ அவன் திரும்பி நின்றுட்டுருக்கான் எதை பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் மெதுவாக அவன்கிட்ட வர இங்கே யாங் ஏன் நீ உள்ளதான் இருக்கியா, வி சார் உன்னை கூப்பிட்டாரு. இந்த சவுண்டை கேட்டு நீங்கள் பதறி நைஃப் எடுத்து மறைச்சிக்கிட்டீங்க. ஜேகே வி கூப்பிட்டானா அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறான். நீங்கள் ஏனை பார்த்தா சார் கூப்பிட்டாரா, எதுக்கு கூப்பிட்டாரு அப்படின்னு பொறுமையாக பேசுகிறீங்க. ஜேகே உங்களையும் பார்த்துட்ருக்கான். இவன் மேலே நம்மளுக்கு ஃபீலிங்ஸா அப்படிங்கிற மாதிரி, என்ன வி காமெடி பண்ணுறானா அப்படி அவன் திங்க் பண்ணிவிட்டு உங்களே பார்த்துட்டே இருக்கான். நம்ம ஏன் இவனை எதுவுமே பண்ணாமல் விட்டோம், இது நம்மளுக்கே புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஏன் கொஞ்ச நேரம் கழித்து வரேன்னு சொல்ல, நான் இப்போ ஜேகே சார் ரூமில் இருக்கேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஜேகேவை பாயிண்ட் பண்ணி சார் தானே என்னை கூப்பிட்டாரு, நான் இங்கேருந்து இப்போதைக்கு வர மாட்டேன் அப்படிங்கிறலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்க ஜேகேக்கு புரியவே இல்லை. இங்கே இருந்துட்டு ஏன் வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். யானுக்கு புரியல. யானை பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு வீயை பிடிக்கும். அவன் அதை நிறைய டைம் நோட் பண்ணியிருப்பான். நீங்கள் வீ போகும்போது வரும்போது சொல்லு வடிச்சு அவனை பார்த்தது ஏன் ஜேகே சார் ரூம்லேருந்து வர மாட்டேன்றா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜேகேவை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. உன்னை எப்போ கொல்ல பண்ணுவனோ அன்னைக்கு தாண்டா என்னால் ரிலாக்ஸாகவே நானாகவே இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அவனை பார்த்துட்டே இப்படி உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்க நீங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள் சார் எதுக்கு கூப்பிட்டீங்க. அவன் எதுக்கு கூப்பிட்டான்னு அவனுக்கே தெரியல. ஸோ அவன் இல்லை உன்னை பார்த்தால் எனக்கு பிடிக்கல, அதான் என் கண்ணு முன்னாடியே வராதுன்னு சொன்னேன். அதை சொல்ல தான் கூப்பிட்டான். கிளம்புங்கிறது இங்கே பாரு, நீ உயிரோட இருக்கணும்னா என் கண்ணு முன்னாடி நீ வரக்கூடாது. அப்புறம் இந்த டாக்குமெண்ட்லாம் உனக்கு எப்படி கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி அந்த பென்ட்ரைவ்லாம் எடுத்து வச்சுட்டு கேட்குறான். உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் தானே வச்சுட்டு இருந்திருப்பீங்க. யார் என்ன கிடச்சிது, எங்கே கிடச்சிது,
ரீசன் கேட்குறான், தெரியல. திருன்னு முழிச்சு அவனே பார்க்குறீங்க. அவனுக்கு இன்னும் டவுட்டாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஏன்னு தெரியல உங்களை போக சொல்லிடுறான். நீங்கள் போயிட்டுருக்க நீங்கள் மட்டும்தான் அவனுக்கு ரெட்டாக தெரியுறீங்க, டேஞ்சர் அந்த மாதிரி. பிகாஸ் அந்த மாதிரி தெரிஞ்சாலே அவனுக்கு ஃபீல் ஆகிடும், சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் மட்டும்தான் அப்படி தெரியுறீங்க. ஸோ அப்படி இருக்க இப்போ ஃபோன் வருது, அட்டன் பண்ணி காதில் வச்சா அங்கிள் செத்துட்டாங்க. அந்த நியூஸ் இப்போ வருது. அவனுக்கு ஷாக் ஆகிட்டான். வி 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 எங்க வி எங்க சார் என்னாச்சு சார்? வியை கூப்பிடுறா அப்படிங்கிற மாதிரி கத்த யானை கொடுக்கணும்னு வி ரூமுக்கு வந்து வியை கூப்பிட்டா. நெக்ஸ்ட் வி ஜேகேவோட ரூம்ல இருக்கான். அவனுக்கும் அந்த நியூஸ் தெரிஞ்சிருச்சு, அங்கிள் செத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி. பரபரப்பா எல்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் ரொம்ப கூலா அந்த குடோன்ல இருந்தும் வெளில வரீங்க. வீணால தான்டா நீங்க தப்பிச்சுங்க. வீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிய உண்டோட எல்லாரையும் தூக்கி இருக்கணும். இவனை எங்கேயாவது இங்க இருந்து அனுப்பணுமே, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கார் எடுத்துட்டு ஜேகே இப்போ எங்க போயிருக்காங்களோ அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க ஜேகேவோட அங்கிள் ஏதோ ஒரு ஐஸ் பாக்ஸ்ல ரோட்ல இருக்காரு. ஜேகேவும் வியும் பார்த்துட்டே இருக்காங்க. இல்லை இதோ அங்கிள் இல்லை அப்படின்னு வி சொல்லிட்டு இருக்கான். ஜேகே ஐஸ் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறான். அங்கிள் தான் இறந்து போயிட்டாங்க. அது 2 பேருக்குமே தெரிஞ்சிருச்சு. ரோடே ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கு. ஜேகேவோட கார்ட்ஸ் எல்லாம் அந்த ரோட்டை கிளியர் பண்ணி கவர் பண்ணுறாங்க. நீங்கள் காரில் ஒரு ஓரமாக ஜேகே அழுறத பார்த்துட்டே இருக்கீங்க. நீயும் ஒரு நாள் இப்படி தான் இருக்க போற. கண்டிப்பா உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். தோ அங்கிள் அவனை என் கையில கொல்லல, ஆனா உன்னை நான் என் கையில தான் கொல்லுவேன். என் கையில தான் நீ சாவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்க கிளாஸை ஓப்பன் பண்றீங்க. உங்க கண்லேருந்து லைட்டாக தண்ணி வருது. ஸோ இது உங்கள் நேச்சரே இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப குட்டி பொண்ணு மாதிரி சுட்டித்தனமாக விளையாடிட்டு காமெடி பண்ணிட்டு உங்கள் அக்கா கூட சண்டை போட்டுட்டு அந்த மாதிரி நீங்கள், உங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. உங்கள் நேச்சரே மறந்து போயிடுச்சு. நான் இப்படி கிடையவே கிடையாது. ஒருத்தங்க இறந்துட்டாங்க, நான் சிரிக்கிறேன். ஒருத்தனை கொலை பண்ணணும், நான் துடிக்கிறேன். எல்லாம் உன்னால தான், உன்னால மட்டும்தான். உன்னை நான் என்னைக்கு கொல்றனோ அன்னைக்கு தான் நானாவே இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு கிளாஸ் ஏற்றிட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபியூனரல் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் நடந்துட்டுருக்கு. பட் அந்த ஸ்பாட்டில் வி மட்டும்தான் இருக்கான், ஜேகே இல்லை. ஜேகே உங்கள் சிஸ்டரை தேடி உங்கள் சிஸ்டரோட ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டான்.